ஏன் இவர் பொருத்தமானவராக இருக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஃபாசிசம் என்று வரும்போது இன்றைக்கி எப்படிலாம் ஓடுறாரு அப்படிங்கிற நீங்கள் பார்க்கலாம். அவருடைய பேச்சாக இருந்தாலும் தன்னுடைய செயலாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் என்கின்ற அந்த பெருமை. அவர் பேசின அடுத்த நிமிஷம் மூச்சை முட்டை ஓடி வந்து உன் தலையை நான் எடுப்பேன் அப்படிங்கிறான். அவர் கண்டுக்கவே இல்லை. ஒரே ஒரு கொசுவத்தி சூழல் ஃபோட்டோ மட்டும் போட்டுட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சில பேருக்கு சென்ஸோடு பேசினாங்க, நம்ம அவங்களுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கலாம். நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தானே, அவனை எனக்கு விட்டுருங்க, நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். நமக்கு நிறைய வேலை இருக்குது. நமக்கு நீதி கட்சி தந்த கொள்கை இருக்கின்றது, முத்தமிழர் கலைஞர் நம்மளை வளர்த்தெடுத்த அந்த வழி இருக்கின்றது. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதையை அமைக்கிறார், அந்த பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது இது மேலே வந்தாலும் கண்டுக்காதீங்க, விட்டுட்டு போயிட்டே இருங்க. அப்படி தான் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரி, நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இன்றைக்கி கூட பார்த்துருக்கலாம். நீங்கள் அறிவு திருவிழா அப்படின்னு நடத்துகிறார். எங்கள் வள்ளுவர் கோட்டத்திலே அந்த அறிவு திருவிழா நடத்துகிறார். முற்போக்குவாதிகள்லாம் வரவழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக கண்காட்சி நடத்துகிறார். அது வெறும்னா பார்வையமாக விட்டுட்டு வந்தோம். நம்ம அந்த பார்த்த பார்வை என்பது பகுத்தறிவு பார்வையாக மாற்றி காட்டக்கூடிய மிகப்பெரிய திறமை நம்முடைய துணை முதலமைச்சர் இருக்கிறது என்பதை அவர் நிரூபித்து காமிச்சிருக்கிறார். பார்த்துருப்போம் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு கருத்தாளர்களும் எப்படி அந்த கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். வைக்கும்போது எங்கே நடுப்பறையாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். ஒரு ஓரமாக அமர்ந்து அங்கே உட்காந்து தான் துணை முதலமைச்சர் என்பதை மறந்து, ஒரு இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் என்பதை மறந்து, கருத்தாளர் மிக்க ஒரு கூட்டத்தை நான் உருவாக்குகிறேன் என்று ஓரமாக உட்கார்ந்து பார்த்தவர் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட அவர் இன்றைக்கி கலந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு இதற்கான கதாநாயகன் என்று சொன்னால் என்னுடைய அன்பு சகோதரர் தமிழ் கேள்வி செந்தில்வேல் தான்.